ஹே ஆல், எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான பவர் நம்மள மாதிரி மனுஷங்க கிட்ட இருக்கு. அது என்னவா இருக்கும்? சிக்ஸ்த் சென்ஸா இருக்குமா, இல்ல இன்னோவேட்டிவா எதையாவது செய்யக்கூடிய திறனா இருக்குமா? இதெல்லாமும் ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர் தான். ஆனா இதெல்லாம் தாண்டி முக்கியமான வேற ஒரு விஷயம் இருக்கே, அது என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த பவர்ஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? பேச்சு திறமை. நாம சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள், நாம பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் சரி. இந்த பவரை நாம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். ஆனா லொடன்னு லூஸ் டாக் விட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில சக்சஸ் வர்றதுக்கு பதிலா பிரச்சனைகள் தான் மாத்தி மாத்தி வரும். நம்மளோட தனிப்பட்ட விவரங்களையும் உணர்ச்சிகரமான தகவல்களையும் ரகசியமாவே வச்சுக்கணும். இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு 10 ரகசியம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ யார்கிட்டயாவது சொல்லிட்டோம்னா நம்மளோட எதிர்காலமே சுக்குநூறா போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்படி என்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, அது என்னென்னங்கிறத ஒன் பை ஒன் பார்த்துடலாம். இது புக் ரிவ்யூ வித் ஸ்டோரி ப்ராக்டிக்கல் ஒர்க் புக். கண்மூடித்தனமான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடும். மற்றவங்க கிட்ட எதெல்லாம் சொல்லணும் எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அதுல நம்பர் 1 என்ன தெரியுமா? நம்ம கோல்ஸை பத்தியும் ஆம்பிஷன்ஸை பத்தியும் முன்கூட்டியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இப்ப ஒருவேளை நாம நம்மளோட ட்ரீம்ஸை பத்தியோ கோல்ஸை பத்தியோ மற்றவங்க கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பத்தின பலவிதமான தேவையில்லாத விமர்சனங்களை நாம சந்திக்க நேரிடும். பலரும் இதை கெடுக்கணுங்கிற நோக்கத்துல நம்ம கிட்ட நெகட்டிவான விஷயங்களை பத்தி மட்டுமே சொல்லுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நெகட்டிவிட்டி நமக்குள்ளேயும் பாஸ் ஆகும். அப்படி நம்ம மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கோல்ஸை நம்மளால கரெக்டா அச்சீவ் பண்ணவே முடியாது. பொதுவா ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் நினைச்ச விஷயங்களை தான் மற்றவங்களும் நினைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. கண்டிப்பா நாம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது 10ல் 4 பேராவது வேற மாதிரி தான் யோசிப்பாங்க. அவங்க ஒப்பீனியன்ஸையும் தாட்ஸையும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. ஒரு வகையில அதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் பலரும் நெகட்டிவான விஷயங்களை பத்தியும் சொல்லும்போது நமக்கே நம்ம மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகும். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி நம்ம ட்ரீம்ஸை நம்மளால அச்சீவ் பண்ண முடியலன்னா கண்டிப்பா நம்மளை கேலி செய்யறதுக்குனே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டம் நம்மளை சும்மாவா விடும்? ஸோ எப்போ உங்க ட்ரீம்ஸை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாலும் அதை கண்டிப்பா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அடுத்ததா நம்ம கண்டிப்பா யார்கிட்டையும் சொல்லவே கூடாத விஷயம்னா அது நம்மளோட வீக்னஸ் தான். ஏன்னா சிலர் நம்மளோட வீக்னஸை நமக்கு எதிராக பயன்படுத்திக்குவாங்க. அது பலருக்கும் நம்ம மேல இருக்கக்கூடிய மரியாதையை குறைச்சிடும். நாம நிரந்தரமே இல்லாத ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட எனிமியா இருக்கவன் நாளைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கவன் நாளைக்கு எப்ப வேணாலும் நம்மளோட பெரிய எனிமியா கூட மாறலாம். ஒருவேளை நாம அவன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது நம்ம வீக்னஸ் எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆகும்? அவன் நாளைக்கு நம்மளோட எதிரியான பிறகு நம்ம வீக்னஸை மற்றவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு வெப்பனாகவும் யூஸ் பண்ணுவான். எப்போ நம்ம வீக்னஸ் வெளியில் தெரியுதோ அப்போவே நம்மளோட கண்ட்ரோலை நாம் மற்றவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு சமம். இதனால் பல சூழ்நிலைகளில் நம்ம பலவிதமான அவமானங்களையும் சந்திக்கலாம். ஸோ எப்போதுமே உங்கள் வீக்னஸை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அதை வெளியில் தெரியாத மாதிரியே பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, என்றைக்குமே நம்ம செய்யக்கூடிய தர்மங்களை மற்றவங்க கிட்ட சொல்லவே கூடாது. இப்போ நாம ஒருத்தருக்கு ஒரு நல்ல காரியம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாம் அந்த காரியத்தை எதுக்காக செய்கிறோம்? அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தானே. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் அவனுக்கு இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க 10 பேர்கிட்ட போய் சொல்லும் போது என்ன ஆகும்? பலருக்கும் உங்க மேல நிச்சயமா நல்ல அபிப்பிராயமே ஏற்படாது. இவன் செஞ்ச உதவிய இப்படி தண்டோரா போட்டு சொல்லி காட்டுறானே அப்படின்னு தான் தோணும். அது நம்ம மேல இருக்கக்கூடிய மரியாதைய குறைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உண்மையான கருணை எந்தவித ஃபேமையும் எதிர்பார்க்காது. ஸோ எப்போதுமே நாம செய்யற செயல்ல மட்டும் கவனத்தை செலுத்தணும். உண்மையான எண்ணத்துல நீங்க செய்யும் போது நீங்க வெளியில சொல்லல அப்படின்னாலும் நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க இல்லையா, அவர் மூலியமா நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு தெரிய வரும். அப்படி தெரியும் போதுதான் நம்மளோட மதிப்பு அதிகரிக்கும். அதை விட்டுட்டு நாம செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் சொல்லி காட்டக்கூடாது. அடுத்ததா நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸை கண்டிப்பா வெளியில சொல்லவே கூடாது. இப்ப பொதுவா நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளை கூட ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லும் போது என்ன ஆகும்?
அது மத்தவங்க மனசுல தவறான புரிதல்களையும் தவறான எண்ணங்களையும் தான் ஏற்படுத்தும். பொதுவா யார் கூட நமக்கு பிரச்சனையா இருக்கோ அது அவங்க கூடயே மனசு விட்டு பேசி தீர்த்துக்கணும். அப்படி இல்லாம பஞ்சாயத்துக்குன்னு நம்ம மூணாவது மனுஷனை கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அவன் தேவையில்லாத 4-5 விஷயங்களை பத்தி கொளுத்தி போட அது இன்னுமே ப்ராப்ளம வேர்ஸ்டான சிச்சுவேஷனுக்கு தான் எடுத்துட்டு போகும். பொதுவா ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு மேலோட்டமா சொல்றது தப்பில்ல. ஆனா A to Z நாமளே ஒருத்தவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் கண்டிப்பா அதை 4 பேர்த்துக்கிட்ட சொல்லுவான். அப்படி சொல்லும்போது நாம சொன்ன விஷயங்களை பத்தி மட்டும்தான் சொல்லுவானா என்ன? அவனுக்கு தெரிஞ்சது தெரியாததுன்னு 4-5 பெட்டு சேர்த்து தான் போட்டு சொல்லுவான். இது எல்லாம் மற்றவங்க மத்தியில நம்ம ஃபேமிலியை பத்தியே தவறான கண்ணோட்டத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ இனி எப்போ நம்ம ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சண்டைகளை பற்றி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. அடுத்ததா நம்ம பாஸ்ட்ல செஞ்ச சில தவறான விஷயங்களை பத்தி கண்டிப்பா யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல யாரு தான் தப்பு பண்ணல? நீங்க எந்த ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட பாஸ்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு தவறுகளை செஞ்சுதான் இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த தவறு சின்னதா பெருசா அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. உண்மையாவே அந்த தவறை செஞ்சதுக்கு நம்ம வருத்தப்பட்டோமா, பிரசன்ட்லயும் ஃபியூச்சர்லயும் அந்த தவறை செய்யாம இருப்போமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி இப்போ பிரசன்ட்ல நம்ம யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்? அது நம்மளோட பிரசன்ட் லைஃபையோ இல்ல ஃபியூச்சர் லைஃபையோ கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் நம்ம ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணும்போது அதையெல்லாம் கேட்டுட்டு அவன் சும்மா இருப்பானா? கண்டிப்பா இன்னும் 4 பேர்த்துக்கிட்ட போய் சொல்லுவான். நாமளும் இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்போம். நம்மளோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸை பத்தி தெரிஞ்சவன் இப்போ நம்மள பாக்குற பார்வை எப்படி இருக்கும்? இதையெல்லாம் செஞ்சுதான் இவன் இப்படி இந்த பொசிஷனுக்கே வந்திருக்கான் அப்படின்னு நம்மளை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம மேல இருந்த மரியாதை டோட்டலா டேமேஜ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, சில பேர் நம்மளை பத்தியான பேட் கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுவாங்க. இவன் இப்படிதான் அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. அது மட்டும் இல்ல, அடிக்கடி நம்ம பாஸ்ட்ல செஞ்ச அந்த தவறுகளை பத்தி நம்ம கிட்ட சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பாஸ்ட்ல செஞ்ச சின்ன சின்ன தவறுகளா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய பெரிய தவறுகளா இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பா யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. அடுத்ததா மற்றவங்களோட சீக்ரெட்ஸை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் வெளியில சொல்லவே கூடாது. நாம எப்படி நம்ம சீக்ரெட்ஸை பத்தி வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதோ அதே மாதிரி தான் மற்றவங்க நம்மளை நம்பி அவங்களோட சீக்ரெட்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அதை நம்ம வெளியில சொல்லவே கூடாது. ஒருவேளை நாம அப்படி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் அங்க சுத்தி இங்க சுத்தி யார் நம்ம கிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க காதுகளுக்கே போகும். இப்ப அவங்களுக்கு நம்மளை பத்தி என்ன தோணும்? இவனை நம்பி ஒரு விஷயத்த சொன்னா இப்படி ஊரு ஃபுல்லா தண்டோரா போட்டிருக்கானே அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம அவன் நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கை அந்த இடத்துல சுக்குநூறா போயிடும். சோ உங்களை நம்பி யாராவது வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அடுத்ததா நமக்கு யாரையாச்சும் பிடிக்காம இருக்கும்ல, அவங்கள பத்தி மற்றவங்க கிட்ட பேசுறத நிப்பாட்டணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா அது மாறலாம் இல்லையா? அப்போ நீங்க ஏற்கனவே இவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஸ்மூத்தானதா இருக்காது. அதுவும் இல்லாம ஒருத்தவங்கள பத்தி நாம தேவையில்லாம மத்தவங்க கிட்ட போய் பேசும்போது என்ன ஆகும்? அவன் அப்படிதான் எப்ப பார்த்தாலும் யார பத்தியாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அவனை பத்தி பேசுறவன் நாளைக்கு நம்மளை பத்தி பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படின்னு நம்மளை பத்தின நெகட்டிவான இம்பாக்ட் தான் கிரியேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலனா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க. அதை விட்டுட்டு அவங்கள பத்தி மற்றவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாதீங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருத்தவங்கள எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் மேபி நல்லவரா கூட இருக்கலாம், ஆனா உங்க கண்ணோட்டத்துக்கு அவர் தவறான ஒரு நபரா தெரிஞ்சிருக்கலாம். சோ நம்மளோட அனுமானங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தரை பத்தி தவறா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். அடுத்ததா உங்க லைஃப்ல நீங்க உங்க சக்சஸ்க்காக அடுத்து என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நாம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அந்த விஷயத்த நமக்கு முன்னாடி அவங்க காப்பி அடிச்சு செஞ்சிடுவாங்க. இன்னொன்னு அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் நமக்கே துரோகம் செய்வாங்க. பொதுவா லைஃப்ல போட்டி இருக்கணும் தான்,
ஆனா இந்த மாதிரி நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது தேவையில்லாத போட்டிகளை நாமளே உருவாக்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து உங்க லைஃப்ல என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்த சீக்ரெட்டாவே வச்சுக்கோங்க. அடுத்து நமக்குன்னு சில பிரைவேட்டான விஷயங்கள் இருக்கும். அதை மற்றவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா சொல்லவே கூடாது. பொதுவா எல்லாருக்குமே பர்சனல்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் பிரைவேட்டா மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய பப்ளிக்கா மாறவே கூடாது. என்னதான் ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பாவே இருந்தாலும் நமக்குன்னு சில தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம மேல அவங்க வச்சிருக்க இமேஜ் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். நான் இவனை எப்படி எல்லாம் நினைச்சிருந்தேன், ஆனா இவன் கடைசியில இப்படி இருக்கானே அப்படின்னு நம்மள பத்தின ஒரு பேட் இமேஜ் தான் கிரியேட் ஆகும். முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய சில பிரைவேட்டான விஷயங்களை எப்போதும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அடுத்ததா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பத்தியும் வெல்த்தை பத்தியும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க கூடாது. அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஏதோ பண கஷ்டம்னு வரும்போது நம்ம கிட்ட வந்து கடன் கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உருவாகும். சப்போஸ் அந்த நேரத்துல அவங்களுக்கு நம்மளால கடன் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட கடன் கேட்க வந்தவங்களுக்கு அது எதுவுமே புரியாது. இவங்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தா இப்படி செய்ய தயங்குறானே அப்படிங்கிற நெகட்டிவான இம்பாக்ட் தான் கிரியேட் ஆகும். நாம எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்திருப்போம். ஆனா அதையெல்லாம் மற்றவங்க கேட்கும்போது அவங்க ஹாப்பியாவா இருப்பாங்க, நம்ம ஸ்டேட்டஸை பார்த்து பொறாமப்படுறவங்களா தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அது எப்போதுமே நம்மளோட தனிப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க கிட்ட போய் தம்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. அது நம்மளோட சந்தோஷத்துக்கு நாமளே வச்சுக்கிற பெரிய ஆப்பு தான். கடைசியா நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் கடவுள் நம்பிக்கை. பொதுவா எல்லாருக்குமே தனிப்பட்ட மத நம்பிக்கைகள் இருக்கும். சிலர் ஆன்மீக அனுபவங்களோட கொஞ்சம் நெருக்கமாவே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பத்திலாம் மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது தேவையில்லாத விவாதங்கள் தான் ஏற்படும். சில சமயங்கள்ல இதனால தேவையில்லாத மனக்கசப்புகளும் ஏற்படும். பொதுவா உங்களுக்கு ஒரு மதத்து மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அதை எப்போதுமே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்க அந்த மதத்தின் அடிப்படையில சில நம்பிக்கையான விஷயங்களை செஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு பரிகாரங்களா இருக்கலாம், இல்ல வேற எந்த மாதிரியான விஷயங்களா வேணாலும் இருக்கலாம். இத பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அதுல நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்களை கேலியும் கிண்டலும் தான் செய்வாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சுக்கிறது நல்லது. நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது எல்லாமே நாம மெயின்டைன் பண்ணக்கூடிய சீக்ரெட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ எப்போதுமே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருக்க பழகிக்கோங்க. இன்ட்ரோவர்ட்டை பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. தேவையில்லாத விஷயங்களை பத்தி வளரிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்சு பயப்படுறத விட்டுட்டு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது அப்படிங்கறத உங்க மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாம வெளிப்படையா இருக்கலாம், ஆனா எல்லா விஷயங்களையும் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு நான் இப்படிதான் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்ல. இதை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.